அதற்குரிய வழிகாட்டல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய அந்த இலக்கை இலகுவாக அடையலாம். எந்த ஒரு விடயமும் மிக இலகுவாக வந்து கிடையாது. நிச்சயமாக அதற்கு ஒரு எங்களுடைய வருத்தி நாங்கள் எங்களை அதற்கு தயார்படுத்துவதற்கு நாங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் அவ்வாறான விடயங்கள் சித்திக்கும். ஆகவே நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த வீராங்கனைகள் எங்களுடைய தேசிய மட்ட குழுக்கு, அதாவது தேசிய மட்ட குழுவுக்குள் உள்ளிருக்கப்பட வேண்டுமானால் நாங்கள் இன்னும் நிறைய தூரம் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த பயணத்துக்கு தடைக்கல்லாக இருக்கின்ற சில விடயங்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமானது ஒன்று எங்களுடைய பௌதிக ரீதியான விடயங்கள், எங்களுடைய மைதான ஏற்பாடுகள், எங்களுடைய இன்றைய இளைஞர்கள் சேவைகள் மன்றம் எங்களுக்கு இந்த ஒரு இண்டோர் ஸ்டேடியம் உள்ளக விளையாட்டரங்கு ஒன்றை கோரிக்கையாக விடுத்திருந்தார்கள். அது அவருடைய கனவாக இருப்பினும் எங்களுடைய முயற்சியினால் அது சித்திக்கும். ஆகவே நாங்கள் அவற்றுக்குரிய விடயங்களை நான் சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் என்னென்ன தேவையோ அதற்கு நீங்கள் திட்டமிடுங்கள். நாங்கள் அதற்குரிய அனுசரணையை நாங்கள் முயற்சிக்கின்றோம். அது அரசாங்கத்தினால் அல்லது தனியாரினால் அல்லது வேறு நலன்புரி அமைப்புகள் தான் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் எந்த விடயத்திலும் நாங்கள் அவற்றுக்குரிய இலக்கை நாங்கள் அந்த பயணத்தை சரியான முறையில் தெளிவாக இருக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே நான் அவதானித்த போது எங்களுடைய வீரர்கள் அந்த சில வேளைகளிலே அவர்கள் வெறுங்காலுடன் அந்த மைதானத்தில் ஓடி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த சிந்தட்டிக் ட்ரக் கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்பு. அதிலே ஓடினால் உண்மையிலேயே காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு சில அடிப்படை வசதிகள் வேண்டும். அதை நாங்கள் வேறு ஏதோ ஒரு வழியை நாங்கள் அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய விளையாட்டு வீரர்களை நாங்கள் உருவாக்கலாம். எங்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு இளைஞர்களுக்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பு. அதிலே இந்த முக்கியமாக 9 அமைப்புகள் இருக்கின்றன. அதிலே எங்களுடைய இளைஞர் சேவைகள் மன்றம், இளைஞர் படையணி, அடுத்தது எங்களுடைய சிறிய நடுத்தர, அதாவது எஸ்சிடி, அதாவது சிறிய கைத்தொழில் வாய்ப்புகளுக்குரிய திணைக்களம், அடுத்தது நாங்கள் விளையாட்டை துறையை பொறுத்தவரை விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம், அதே போன்று மருத்துவ ரீதியாக 3 திணைக்களங்கள் இருக்கின்றன. அதாவது ஆன்டி டோப்பிங் ஏஜென்சிஸ், அதோட ஸ்போர்ட்ஸ் மெடிசின், அதோட எங்களுடைய நேஷனல் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்கூல், அதை விட எங்களுடைய தலைமைத்துவ பயிற்சி நிலையமும் அம்பிலிபிட்டியாவிலே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவ்வாறான இந்த அமைப்புகளை எல்லாவற்றையும் நாங்கள் இந்த இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். சராசரியாக வருடம் ஒன்றுக்கு 3 லட்சம் இளைஞர்கள் சமூகத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகிறார்கள் இலங்கையிலே, எங்களுடைய சனத்தொகை அடிப்படையிலே. ஆனால் நாங்கள் அவர்களிலே 1 லட்சம் பேர் தான் ஏதோ ஒரு வழியிலே பல்கலைக்கழகம் அல்லது வேறு துறைகள் கூட உள்வாங்கப்படுகின்றார்கள். ஏனையவர்கள் அவர்கள் அண்டர் பிரிவிலேஜ் என்று சொல்லப்படுகின்ற நிலைமையிலே அவர்கள் தங்களுடைய இலக்குகளை தெரியாமல் திசை தடுமாறுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த எங்களுடைய அமைப்புகள், எங்களுடைய நிறுவனங்கள், அதே போன்று எங்களுடைய சகோதர நிறுவனங்கள், அதாவது தேசிய தொழிற்பயிற்சி அதிகார சபை, அதை விட வேறு நிறுவனங்கள் தனியார் துறை அரசாங்கத்துறையில் இருக்கின்றன. அவற்றினூடாக ஒரு பகுதி இளைஞர்களை நாங்கள் உள்வாங்குகின்றோம். இருந்தபோதும் இன்னும் ஒரு பகுதியினர் ஏறக்குறைய 1 லட்சம் பேர் அதிலே அந்த வாய்ப்புகளை இழந்து ஒரு திசை சரியான நிலைமையில் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்கும் சில விடயங்களை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும், அவர்களை வலுப்படுத்த வேண்டும். அவர்கள் அந்த வலுப்படும் பட்சத்திலே தான் அவர்கள் முன்னேற முடியும். இவ்வாறான ஒரு நிலைமை எங்களுக்கு இந்த இளைஞர்களை திசை மாறச் செய்வதற்கும் ஒரு காரணமாக மாறிவிடுகின்றது. ஆகவே அவர்களை சரியாக வழிப்படுத்தும் பொறுப்பு எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய அமைச்சுக்கும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய இந்த அமைப்புகள் ஊடாக நாங்கள் முறைப்படுத்தி நெறிப்படுத்தி எங்களுடைய இளைஞர்களை முன்னேற்றுவதற்குரிய வழிவகைகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள்
பண ரீதியாகவோ இல்லாட்டால் வேறொரு விடயமாக நாங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் அவற்றுக்குரிய அடித்தளத்தை அமைத்து கொடுப்பது, அதனுடைய வழிகாட்டுவது தான் எங்களுடைய பிரதான குறிக்கோளாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த குறிக்கோளை அடைவதற்கு எங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் பலதரப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. அதிலே எங்களுடைய தொழில் பயிற்சி, அதே போன்று கலை கலாச்சார விளையாட்டுத்துறையிலே இந்த இளைஞர்களை ஊக்குவித்தல், அதுக்கு சமாந்தரமாக ஒரு தொழில் முயற்சியாளர்களாக அவர்களை மாற்றுதல் போன்ற இலக்குகளை அடைவதற்கு எங்களுடைய இளைஞர் சேவைகள் மன்றம் முன்னெடுத்திருந்தது. அதே போன்று எங்களுடைய தேசிய இளைஞர் படையணியும் அவர்களுக்கு தேவையான தலைமைத்துவம், அவர்களுக்கு தேவையான தொழிற்பயிற்சிகளை வழங்கி அவர்களை வலுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. நாங்கள் கிட்டத்தட்ட அந்த அதாவது சரியான வாய்ப்பு கிடைக்காத அந்த சுமார் 1,00,000 1,50,000 இளைஞர்களை வருடாந்தம் நாங்கள் அந்த வகையிலே அவர்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்துவதற்குரிய திட்டங்களை கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய இந்த சரியான இலக்கை அடைய வேண்டுமானால் அனைவருடைய பங்களிப்பும் கூட்டு முயற்சியும் மிக மிக அவசியமானது. ஆகவே இந்த வாய்ப்புகளை எங்களுடைய இளைஞர்கள் சமூகம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மத்தியிலே ஒரு எதிர்கால ஆரோக்கியமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்குரிய அடித்தளத்தை இட்டு அவர்களை வலுப்படுத்த முடியும். ஆகவே இது ஒரு தொடர்ந்தேர்ச்சியான நிலைவேண் தகையுள்ள ஒரு வேலை திட்டமாக இருக்க வேண்டும், செயற்திட்டமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்திலே எங்களுடைய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊடாக இன்று எங்களுடைய அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்டை அடிப்படையாக கொண்டு சில இளைஞர்களுக்கு யோதிகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு அந்த விவசாய உபகரணங்களை அதாவது அவற்றுக்குரிய நாட்டுகளையும் வழங்கி இருக்கின்றோம். அதே போன்று இன்று இந்த தங்களுடைய திறமைகளை விளையாட்டுத்துறையிலே வெளிக்காட்டி தேசிய மட்டத்திலே விருது பெற்றவர்கள், அதே போன்று தங்களுடைய கலை கலாச்சார திறமைகளை வெளிக்காட்டி தேசிய மட்டத்திலே விருது பெற்றவர்களுக்கு நாங்கள் இன்று அவர்களை கௌரவிக்கின்றோம். ஆகவே இந்த செயற்பாடுகள் ஒரு தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டுமானால் முறையான ஒரு செயற்திட்டம் அவசியம். நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை இலக்கு வைத்த தொடர்ந்து மங்கள அஜத்தினி மிகவும் சிறப்பாக விளையாடும் கல்முண்டாயிலே இப்பொழுது அமைச்சின் செயலாளராக இருக்கின்ற முன்னாள் அரசாங்க அதிபரை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போதைய அரசாங்க அதிபருக்கு நன்றாக தெரியும் இடம் விளங்குகின்றது. அந்த வகையிலே மீதி இடங்களிலே நாங்கள் கட்டாயமாக ஒரு இன்றுகின்ற பொழுது சாதனைகள் மிகவும் எங்களுடைய மாவட்டத்துக்கு குவிகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது.
ஜெகதீஸ்வரன் அவர்களையும் இணைந்து கொள்வார்கள் என்பார்கள்.